Hello my dear viewers, Vinesh Phogat, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ரெஸ்லர் டு கெட் இன் டு த ஒலிம்பிக் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பெருமையாக சொல்கிறத விட த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் ரெஸ்லர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் தன்னோட 29 வயசில் போராடி ஒலிம்பிக்ஸோட ஃபைனல் வரைக்கும் போய் இந்தியாவோட கோல்டு மெடல் கவுட் இவங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவுமே எதிர்பார்ப்போடு இருக்கிற சமயத்தில் வெறும் 100 கிராம் எடை அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக ஒலிம்பிக்ஸ் ஃபைனல்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க வினேஷ் போகட். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேசியிருக்காங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வினேஷ் போகட் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வர்றதுக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்கன்னு தெரியுமா? அவங்க பட்ட கஷ்டங்கள்ன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பிகாஸ் அவங்க முதல் ஸ்டேஜ்லேயே வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச வினேஷ் போகட் கஷ்டப்பட்டு உலகத்தோட நம்பர் 1 ரெஸ்லிங் வீராங்கனையை வீழ்த்தி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 100 கிராம் எடையால் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி அவங்க எடை அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதும் அந்த எடையை குறைக்க அவங்க பட்ட போராட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், இந்த மாதிரி எடையை குறைக்க அவங்க பண்ண எக்ஸசைஸ் மூலிமா அவங்க உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகட்டோட கோச் இன்னைக்கு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையா அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வினேஷ் போகட்டின் யாரும் சொல்லாத போராட்டங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், வினேஷ் போகட்டை நான் மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் ரெஸ்லர் எவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுக்கும் ஒலிம்பிக்ஸ்க்கும் ரொம்ப காலமாகவே ஆகாமல் இருக்குது. ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடலாவது வாங்கிடணும் அப்படின்றது ஒவ்வொரு விளையாட்டு வீரரோட கனவாக இருக்கும். பட் வினேஷ் போகட்டுக்கு அது அப்படி கிடையாது. 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் அவங்க இன்ஜுரி காரணமாக வெளியேற்றப்படுறாங்க. அதே மாதிரி 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போய் அங்கேருந்து எலிமினேட் பண்ணப்பட்டு வெளியேற்றப்பட்டாங்க வினேஷ் போகட். அதே மாதிரி தான் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 இருந்தும் ஒரு 100 கிராம் எடை அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க வினேஷ் போகட். இதனால தான் சொல்கிறேன் அவங்கள மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் ரெஸ்லர் எவர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வினேஷ் போகட் ஃபைனலில் போய் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த ட்ராஜடியை மட்டுமே பேசினாங்களே தவிர, பட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வர அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பற்றி அவங்க பேசவே இல்லை. பிகாஸ் அவங்க ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிளாக பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் வினேஷ் போகட்டுக்கு இந்த வருஷம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 மொதல் ஸ்டேஜ் மேட்ச்சு யார் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரெஸ்லிங் பிளேயரான ஜப்பானை சேர்ந்த யூ சுசாக்கி அப்படின்ற பெண்மணி கூட தான் இருந்துச்சு. சுசாக்கியை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரெஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வினேஷ் போகட் கூட நடந்த இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ரெஸ்லிங் மேட்ச்சில் கூட தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 டைம் இன்டர்நேஷ்னல் லெவல் ரெஸ்லிங் மேட்ச்சில் கோல்டு மெடலிஸ்ட். 2018 நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங்கில் அவங்களோட ஆப்போனண்ட்டை ஒரு பாயிண்ட் கூட விடாமல் வின் பண்ண டிஃபெண்டிங் கோல்டு மெடல் சாம்பியன் தான் இந்த யூ சுசாக்கி அப்படின்ற பெண்மணி. இந்த வருஷம் ஒலிம்பிக் கோல்டு மெடலும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உலகமே எதிர்பார்த்திருந்த அந்த நிலைமையில மொதல் ஸ்டேஜ் மேட்ச் அப்படின்றது நடக்குது வினேஷ் போகட்க்கும் சுசாக்கியும். இந்த மேட்ச்சில் கன்ஃபார்மாக சுசாக்கி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்த சமயத்தில் த வேர்ல்டு நம்பர் 1 ரெஸ்லரை 3-2 அப்படின்ற கணக்கில் வினேஷ் போகட் ஜெயிச்சு செகண்ட் ஸ்டேஜுக்கு முன்னேறாங்க. அதாவது குவார்ட்டர் ஃபைனலுக்கு போய் அங்கே ஈஸியாக வின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே வந்ததும் ஒரு கில்லிங் ஜெயண்ட் உக்ரைனை சேர்ந்த ஓக்சானா லிவாச் அப்படின்ற பெண்மணி. இவங்களும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களையும் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறாங்க வினேஷ் போகட். செமிஃபைனலில் கியூபா நாட்டை சேர்ந்த யூஸ் நெய்லிஸ் குஸ்மன் லோபஸ் அப்படின்ற பெண்மணி கூட போட்டிடுறாங்க. அதுலேயும் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறாங்க. செமிஃபைனல்ஸில் வின் பண்ண வினேஷ் போகத்துக்கு ஃபைனல் மேட்ச் யூஎஸ்ஏ சேர்ந்த சாரா ஹில்டம்ரண்ட் அப்படின்ற பெண்மணி கூட முடிவு பண்ணப்படுது. ஆகஸ்ட் 7 இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே இந்தியன்ஸ் அத்தனை பேருமே கோல்டு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வினேஷ் போகத் ஏற்கனவே இந்த சாராவை தோக்கடிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கோல்டு மெடல் அப்படின்றது இந்தியாவுக்கு தான். இது வரைக்கும் ஒரு கோல்டு கூட வின் பண்ணாத இந்தியாவுக்கு கோல்டு மெடலோட கவுண்ட் அப்படின்றது வினேஷ் போகட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்குமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்
ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமை வினேஷ் போகட்டோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 50 கிலோ இருக்க வேண்டிய அவங்களோட வெயிட்ன்றது 52.7 கிலோவாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. பிகாஸ் வினேஷ் போகட் கலந்துக்கிட்ட போட்டி அப்படின்றது 50 kgs ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்னா நத்திங் பட் நார்மல் ரெஸ்லிங்கில் ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை ஹோல்டு பண்ணி பிடிக்கக்கூடாது, அவங்களோட காலையோ கையையோ அப்படியே கெட்டியாக பிடிக்கக்கூடாது. பட் இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கில் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை ஹோல்டு பண்ணலாம், அவங்களோட காலையும் மடக்கி பிடிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங்கில் தான் 50 kg கேட்டகரியில் தான் வினேஷ் போகட் கலந்துக்கிட்டாங்க. பட் 50 kg இருக்க வேண்டிய இவங்களோட வெயிட் அப்படின்றது ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் 52.7 kgs இருக்குது. இவங்க ஒரே நாள் நைட்டில் 2.7 kgs குறைச்சி ஆகணும். அப்படின்னா நினச்சி பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணாங்களாம், தூங்காமல் சாப்பிடாமல் ஈவன் தண்ணி கூட குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணாங்களாம் வினேஷ் போகட். தண்ணி குடித்தா கூட அந்த தண்ணியோட வெயிட்ன்றது நமக்கு ஏறிடும் அப்படின்ற காரணத்துக்காக தண்ணி கூட குடிக்காமல் உயிரை பணையை வச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஒர்க் அவுட்டெல்லாம் பார்த்த அவங்களோட கோச் இவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 மணி நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்களாம், மீதி 3/4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சைக்கிளிங், ட்ரெட்மில்ல, ஸ்கிப்பிங்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒர்க் அவுட்டெல்லாம் ட்ரை பண்ணி மறுநாள் காலையில் அவங்க எடை போட்டு பார்க்கும்போது 2.7 kgs குறைச்சிருக்காங்க. பட் ஃபைனல் மேட்ச்சுக்கு ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி எடை போடும் போது அவங்களோட வெயிட்ன்றது 50 கிலோவிலேருந்து ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற வெயிட் ரைஸ் ஆகும், கொஞ்சமாக டெம்பரவரியாக ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. ஸோ அதனால் இவங்களோட வெயிட் அப்படின்றது 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 100 கிராம் எக்ஸ்ட்ரான வெயிட் காரணமாக அவங்க ரூல் இஸ் அ ரூல் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. என்னதான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் அவுட் பண்ணாலையும் எடை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஹேரெல்லாம் கட் பண்ணிக்கிட்டாங்க வினேஷ் போகட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டுமே ஒரு 100 கிராம் எடை அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற காரணத்தினால ஃபைனல்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டாங்க. இந்தியா சார்பாக வினேஷ் போகட்டுக்கு அந்த 100 கிராம் எடையை குறைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஐஓசி அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஓசி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. இவங்க ரூல் இஸ் அ ரூல். இப்போ சிம்பத்திக்காக வினேஷ் போகட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தா அது நாளைக்கு மொத்த பிளேயர்ஸுமே பாதிக்கும், அதனால் பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது. ஒன்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா அது டிஸ்குவாலிஃபை தான், அவங்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகட்டை ஃபைனல்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி கூட குடிக்காமல் ஒர்க் அவுட் பண்ணதுனால வினேஷ் போகட்டோட உடல்நிலை அப்படின்றது பாதிக்கப்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. ஃபைனலாக அந்த ஃபைனல் மேட்ச் அப்படின்றது போகட் கூட செமிஃபைனல்ஸில் தோற்ற கியூபன் நாட்டை சேர்ந்த யூஸ் நெவிலிஸ்க்கும் யூஎஸ்ஏ சேர்ந்த சாராவுக்கும் ஃபைனல் மேட்ச் அப்படின்றது நடந்துச்சு. ஃபைனல்ஸில் யூஎஸ்ஏ சேர்ந்த சாரா வின் பண்ணிவிட்டு சில்வர் மெடலை கியூபன் நாட்டை சேர்ந்த யூஸ் நெவிலிஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் கோல்டு மெடல் இந்தியாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவும் நினச்சிட்டு இருக்கும்போது வினேஷ் போகட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. உலகத்தோட பல பகுதிகளில் இருந்து பல விளையாட்டு வீரர்கள் வினேஷ் போகட்டுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சில்வர் மெடலாவது கொடுத்தாகணும். பிகாஸ் ஃபைனல் மேட்ச்சில் வந்து தான் இவங்களோட வெயிட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செமிஃபைனல் வரைக்கும் இவங்க சரியான தகுதியோடு தான் விளையாடி கரெக்டாக ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சில்வர் மெடல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகட்கான சப்போர்ட் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக இருந்தும் வர ஆரம்பிக்குது. இதை எதிர்த்து சிஏஎஸ்ல இவங்க அப்பீல் பண்ணுறாங்க. சிஏஎஸ் அப்படின்னா கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ட்டில் வினேஷ் போகட் அவங்களோட லாயர் டீமை வச்சு அப்பீல் பண்ணுறாங்க. எனக்கு நீங்கள் சில்வர் மெடலாவது கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் செமிஃபைனல் வரைக்கும் சரியான தகுதியோடு தான் விளையாடிருக்கேன். ஸோ சில்வர் மெடல் அப்படின்றது எனக்கு தான் கொடுத்தாகணும், இல்லாட்டி எனக்கும் கியூபாவோட யூஸ் நெவிலிஸ்க்கும் சில்வர் மெடலை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாங்க. இந்த அப்பீலோட தீர்ப்பு அப்படின்றது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 13ஆம் தேதி இதுக்கான தீர்ப்பு அப்படின்றத சிஏஎஸ் கோர்ட்ன்றது கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிஏஎஸ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு பிளேயர் ஒரு மேட்ச்சில் அதாவது ஒலிம்பிக்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான மெடலையும் ப்ரொவைட் பண்ண முடியாது. பிகாஸ் ரூல் இஸ் அ ரூல், இந்த ரூலை பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகட்டுக்கு எதிராக தான் இந்த தீர்ப்பு அப்படின்றது வந்துச்சு. ஃபைனலாக இந்தியாவுக்காக 3 காமன்வெல்த் கோல்டு மெடல், 2 ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடல் அண்ட் 1 பிரான்ஸ் மெடல், 2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பிரான்ஸ் மெடல் அண்ட் 1 ஏஷியன் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல், இத்தனை மெடல்ஸை இந்தியாவுக்காக அர்ப்பணித்த வினேஷ் போகட் ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடல் கூட இல்லாமல் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ் மை டியர் வியூவர்ஸ், ஃபைனல்ஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபை ஆன உடனே வினேஷ் போகட் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ இதுதான் மை டியர்ஸ் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வினேஷ் போகட்டுக்கு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நடந்த சம்பவம்ன்றது. இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதுக்காக நான் நிறைய ரிசர்ச் அப்படின்றத பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வினேஷ் போகட்டுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தினமும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.